ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகள் சேமிப்பு பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். ஷார்ட்டா சேலரி வந்த உடனே நம்ம எல்லாம் முதல்ல பண்ற விஷயம் சேவிங்ஸ். நான் ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சேவிங்ஸ் பண்ணிட்டுறோம், மற்ற அனைத்து விஷயங்களும் பண்ணிடுறோம். மளிகை சாமான் எல்லாமே எல்லாத்துக்கான காசும் நம்ம எடுத்து வச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கிற அமௌண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மந்த்ல எக்ஸ்ட்ரா வர எக்ஸ்பென்ஸ், அதாவது ஒரு திடீர் செலவுகள் அது மாதிரி நம்ம பண்ணிட்டு அதுல கொஞ்சம் மீதி பண்றதையும் பார்ப்போம். நம்ம அதாவது சேவிங்ஸ் அல்லாது எக்ஸ்ட்ரா இருக்கிற பணத்திலையும் நம்ம ஏதாவது அதுல மிச்சம் பிடிச்சி வைக்க முடியுமான்றதுதான் குறிப்பா நான் பார்ப்பேன். அப்படிதான் அந்த மாதிரி பார்த்து நான் கண்டிப்பா எப்படி பார்த்தாலும் மந்த்லி வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் எப்படியா இருந்தாலும் மிச்சம் முடிச்சு வச்சிருப்பேன் அந்த காசுல இருந்து. அப்ப வந்து எமர்ஜென்சிக்கு மாச கடைசியில நம்மளுக்கு சம்பளம் வர வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 தேதிக்கு கஷ்டமா இருக்கும். மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த இது தெரியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து காசு தீர்ந்து போச்சுன்ற மாதிரி ஒரு இதுவா உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்கு டக்குன்னு அது இன்னும் நமக்கு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான் அந்த இது தெரியும். என்கிட்ட இருக்கு பாருன்னு சொல்லிட்டு எடுத்து அந்த கொடுப்போம். நம்ம அது வந்து ஒரு 500 rupees கூட டக்குன்னு மாட்ட மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம். வந்து ஒரு ஒரு 50 ரூபாய் செலவுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஏதோ ஒண்ணு வாங்கணும், அது வாங்காம கூட இருக்கலாம் நம்ம கண்ட்ரோலான கூட. அந்த 500 ரூபாய மாத்தி அந்த 50 ரூபாய செலவு பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். மாத்தாம அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு சேவிங் பண்ணி வச்சு நம்ம அந்த கடைசியில நம்மளுக்கு இக்கட்டா இருக்கிற சூழ்நிலையில எடுத்து கொடுக்கும் போது நமக்கு ஒரு மனநிறைவா இருக்கும். இதுவும் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். மட்டும் இல்லாம உண்டியல்ல கொஞ்சம் சேவ் பண்ணிட்டே வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது ஒரு ஹேபிட் இருக்கு. மண் உண்டியல் தான் நான் வாங்கிப்பேன். எனக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் உண்டியல், இந்த திறந்து எடுக்கிற மாதிரி உண்டியல் வந்து செட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து நான் எடுத்துடுறேன், திறந்து திறந்து எடுத்துடுறேன். அந்த மாதிரி எனக்கு செட் ஆகலன்ட்டு ஒரு மண் உண்டியல் வந்து பார்த்து வாங்கின்னு வந்து பெரிய உண்டியலா வச்சுட்டேன். இதுல எவ்வளவு பணம் நீ எப்ப சேர்க்க போறேன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து அப்பயே கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, என்னால முடிஞ்ச அளவுக்கு சேர்க்கறாங்க ஒரு ஆர்வமான்னு சொல்லிட்டு மந்த்லி வந்து காசு நம்மளுக்கு சேலரி வரும் இல்லைங்களா, அப்பவே ஒரு அமௌண்ட் அதுல போட்டுட்டே வந்தேன். சரி, அப்ப என்னால சேவ் பண்ண முடிஞ்சுது. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சேன், சேவிங்ஸ்ன்றது நம்மளா முடிவு பண்ணி நம்மளா போய் ஒரு சேவிங்ஸ்ல மாட்டிக்கணும். இல்லைன்னு வச்சுக்க நம்மளால சேவ் பண்ணவே முடியாது எந்த காலத்துலயுமே. வந்து நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாக்குறேன், இப்பயும் பாக்குறேன், அதே சம்பளம் தான். ஆனா நம்மளால இப்ப வந்து ஓரளவுக்கு சேவ் பண்ண முடியுது. காரணம், நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா செலவுகளை குறைச்சிருவோம். அதை நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சினிமாவுக்கு போறதோ, எக்ஸ்ட்ரா ஒரு 2 ட்ரெஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறதையோ வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். இது எனக்கு நான் அனுபவபூர்வமா கண்ட உண்மை. அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணினே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்டியில இருந்து ஒரு 3/4 பாகம் வரைக்கும் ரொம்பச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் ஜூன் மந்த் பாப்பா வந்து ஸ்கூல் மாத்தணும் 11th எனக்கு காசு கொஞ்சம் அப்ப பற்றாக்குறையா இருந்தது. வேற ஸ்கூலு எல்லாமே ஃபீஸ் அதிகம்னும் போது அப்ப அந்த உண்டியல வந்து உடைக்கமான எனக்கு அவ்வளவு அழகா இருந்தது உண்டியல. சரி, உடைச்சு எவ்வளவுதான் இருக்கு பாப்போம்னு சொல்லிட்டு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 9000 இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ப மாட்டீங்க, நான் அவ்வளோ எதுவா சேர்த்து வச்சிருந்த காசு வந்து என் குழந்தைங்களோட படிப்புக்கு உதவுச்சுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் ஹஸ்பண்டே நம்மள அவரை உண்டியல் வாங்கும்போது கிண்டல் பண்ணாரு. ஆனா அவரே எதிர்பார்க்கல நான் இவ்வளவு அமௌண்ட் அதுல சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ரொம்ப அவருக்குமே பரவாயில்லையே இவ்வளவு சேர்த்து வச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு. இப்பயுமே மந்த்லி மாச கடைசியில சும்மா நம்ம சொல்லுவோம் தான், பெண்கள் வந்து காசு இல்லை என்கிட்ட, காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லுவோம். நான் கண்டிப்பா அஞ்சரை பெட்டிலையோ ஒரு சீரக டப்பா மிளகு டப்பா ஏதோ ஒரு டப்பில ஒரு நம்மளுக்குன்னு ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் 100 50 10 ரூபாயோ போட்டு வச்சுட்டு தான் இருப்போம். நம்ம பெண்களுக்கு எல்லாருக்குமே இயல்பிலே இந்த குணம் இருக்கும். இது நம்ம அம்மாக்கள் நம்ம பாட்டிகள் செஞ்சதுதான். என் பாட்டியும் செய்வாங்க, எங்க அம்மாவும் அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன். அது மாதிரி நான் அந்த சேவிங்ஸ்ன்றது நம்மளுக்கு அது பெண்களுக்கு இயல்பாவே வரும். ஆண்களுக்கு வராதுன்னு சொல்லல. ஆண்கள் வந்து வச்சிருப்பாங்க, மோஸ்ட்லி வந்து எடுத்து மாத்தி ஈஸியா செலவு பண்ணிடுவாங்க. அதனாலதான் என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாரு, நீனா வச்சிருப்ப வச்சிருப்ப என் கை வந்து தோட்டக்கை தங்காது தங்காதுன்னு. டக்குன்னு நான் வந்து அவ்வளவு சீக்கிரம் எடுக்க மாட்டேம்மா, அது உண்மைதான். ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் செலவுனா டக்குன்னு எடுத்துருவேன். அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, செஞ்சுதான் ஆகணும். எனக்கே டக்குன்னு இதுனா டக்குன்னு எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு யார்கிட்ட போய் நம்ம கேட்க தேவையில்ல பாருங்க. அதுக்காக தான்.
டெய்லி வருமானம் வரவங்க வந்து சேவிங்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இங்க எங்க பக்கத்துல கூட ஒரு அக்கா சொல்லுவாங்க அடிக்கடி. எங்க பத்மா மந்த்லி சேலரி வர மாதிரி இருந்தா நம்ம ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம். நீ சொல்ற மாதிரி அதுலயாவது ஒண்ணுல போடலாம். நாங்க வந்து டெய்லி சம்பளக்காரங்க ஒரு 700 800 அப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சேவிங்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. நான் அதான் சொல்லுவேன், ஒரு டப்பி ஒண்ணு போட்டுக்கோங்க அக்கா. வாடகை வாடகை வீட்டுல இருக்காங்க, வாடகைன்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. 100 அதுல போட்டுனுவாங்க. டெய்லி சம்பளம் வந்துடுது இல்லைங்களா, டெய்லி வேலைக்கு போறவங்க வந்து ஒரு நாள் கூட நிக்காம போவாரு. அதனால ஒரு நாளைக்கு 100 வாடகைக்குன்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு மந்த்லி செலவுக்கு ஒரு மாச மளிகைக்கு ஒரு 100 அந்த மாதிரி அதுக்கு தனித்தனியா பிரிச்சு எடுத்து போட்டுவாங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுல இருந்து நீங்க எடுக்கவே மாட்டீங்க. அந்த டப்பைய ஒரு உண்டியலை கூட நீங்க வாங்கி வச்சு தனித்தனியா அதுக்குன்னு போட்டுனுவாங்க. உங்களுக்கு எடுப்பேன் நான் திறந்துருவேன் எடுத்துருவேன்ற மைண்ட் செட் இருக்கிறவங்க சின்ன சின்னதா உண்டியல் அழகா வைக்குது அந்த மாதிரி கூட போட்டு நீங்க எடுத்துன்னு வரலாம். அதுல வந்து அந்த மெத்தட ஃபாலோ பண்ணி அவங்க 2 மந்த்ஸா இப்ப பார்த்து 100 சேவிங்ஸ் பண்ணி அதே மாதிரி 3000 வாடகை நான் கொடுத்தேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, போன மந்த் அப்படிதான் நான் கொடுத்தேன் பத்மா, நீ சொன்ன மாதிரி தான் நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன், எனக்கு கரெக்டா இருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து டெய்லி வருமானம் வரவங்களா இருந்தா நீங்க இந்த மாதிரி மெத்தட ஒரு டப்பி போட்டுக்கோங்க, இல்ல ஒரு பர்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுல போட்டு நீங்க சேவ் பண்ண பாருங்க. கண்டிப்பா நீங்களும் சேவ் பண்ணுவீங்க. பாப்பா ஒரு உண்டியல் சேவ் பண்றான்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ்ல காட்டியிருப்பேன், பிகி உண்டியல் மாதிரியே. அது வந்து அவளுடைய திங்ஸ் வாங்குறதுக்கு ஒரு கைடு வாங்கணும். ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு எக்ஸ்கேஷன் எதுக்கோ கூப்பிடுறாங்கன்னா அது அவ சேவ் பண்ணிட்டே வருவா. அந்த மணில இருந்து தான் அவ எடுத்துப்பா. அதை வந்து இப்ப கூட ஒரு கைடு வாங்கணும்னு சொல்லிட்டு 500 எடுத்துன்னு போயிட்டு கைடு வாங்கிட்டு வந்தா. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் அந்த சேவிங்ஸை பத்தின இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க படிப்புக்கு சம்பந்த தேவையானதை அவங்களே சேர்த்துப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.